ஏதாவது வேணும் அப்படின்னா நான் இங்க இருக்க பொண்ணுங்களை தான் கான்டாக்ட் பண்ணுவேன். எனக்கு இதுல ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி. நர்சிங் சம்பந்தமா நமக்கு சில டீடைல்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தலைவருக்கு அட்ரஸ் பண்ணி கொடுப்போம். கொடுத்ததுக்கு அப்புறமா அதை வாங்கிட்டு 48 மணி நேரத்துக்குள்ள அவங்க அந்த கமிட்டியில இருக்கக்கூடிய மற்ற மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, மற்ற 3 நபர்கள் சொன்னோம் இல்லையா, அந்த குழுவை கூட்டணும். 48 மணி நேரத்துல 2 நாளைக்குள்ள நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாளைக்குள்ள அந்த கமிட்டி கூடி இந்த கம்ப்ளைண்டோட காப்பி அதை எடுத்து யார் மேல நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த அக்யூஸ்ட் இந்த சர்வ் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி இந்த நபர்கிட்ட இருந்து உங்க மேல ஒரு புகாரை வாங்கியிருக்கணும், இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி தவறுல நீங்க ஈடுபட்டீங்களா ஈடுபடலையா, 2 விஷயம் கேட்பாங்க. அதுக்குள்ள விளக்கத்தை 10 நாளைக்குள்ள அவர் கொடுக்கணும். எழுத்துப்பூர்வமா சமாதானமான முறையில அதை முடிக்க முடியும். அவன் நான் சொன்ன மாதிரி அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க, திரும்ப நடக்காத உத்தரவாதம் கொடுக்குறாங்க, இல்லை எழுதி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயம் இருந்தா அங்க முடிஞ்சிடும். இல்லைன்னா இந்த என்கொயரி ப்ராசஸ் ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் 90 நாளைக்குள்ள இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அந்த குழு வந்துட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஐசியில என்ன பண்ணுவாங்க, ஐசியோட ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. சம்பந்தப்பட்ட புகார்தாரர் இதை சொன்னாரு, பதிலுக்கு அவர் இப்படி சொல்லியிருக்கிற